கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு உண்மையா முதல்ல வழி விட்டுருங்க. முதல்ல கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வழி விடுங்க. நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் தன்னுடைய சாதனையாக மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் சொல்லுகிறார். சட்டமன்ற சாராய காய்ச்சல் பொண்ணு கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம்ல. சாராயம் காய்ச்சறவனுக்கு நம்ம பொண்ணு தர மாட்டோம். ஆனா 15 லட்சம் வாக்காளர்களுடைய தலையெழுத்தை, எதிர்காலத்தை ஒரு சாராயம் காய்ச்சற ஜெகத் ரட்சகன் எப்படி ஒப்படைக்கலாம்? தான் வைத்திருக்கக்கூடிய அந்த மது ஆலையிலிருந்து தயாரிக்கக்கூடிய மதுபானம் தான் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு 44% அதனுடைய மதுபானங்கள் சப்ளை செய்கிறார். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை மது ஆலை முதலாளியை நடத்துவது என்பது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இந்த வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இதை தூகிறேன் என்று சொன்னால் முழுமையாக தாய்மார்கள் வாக்களிக்க வேண்டும். எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு நான் முழுமையாக பாடுபடுவேன் என்று கூறி உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நம்ம நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குமா? நம்ம கொடுத்ததெல்லாம் கொடுங்க. முடிச்சுட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்று உங்களோடு பல்வேறு கிராமங்களுக்கு, குக்கிராமங்களுக்கு, பல்வேறு பகுதிகளுக்கு நான் கடந்த 10 நாட்களாக 15 நாட்களாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு வந்தவுடன் என்னை வேட்பாளராக அறிவித்து அறிமுக ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தார்.